ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோவ லைக் பண்ணிட்டு, உங்கள் கருத்துக்கள மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. மகாராஷ்டிரா தேர்தல்ல பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வெற்றி பெற்று விட்டது அப்படிங்கின உடனேயே, அவ்வளதான் நாங்க தான் மக்கள் எங்கள் பக்கம் தான் நிற்கிறார்கள். நாடாளுமன்ற தேர்தல்ல விட்டத நாங்க பிடிச்சுட்டோம் அப்படின்னு பிஜேபி தரப்புல இருந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ணப்படுது. ஆனா அந்த நரேட்டிவ்க்கு பின்னாடி உண்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக கிடையாது. ஒட்டுமொத்த ஊடகத்தையும் கையில வச்சுக்கிட்டு, இந்துத்துவ அடிப்படையில தான் மக்கள் வாக்கு செலுத்தி இருக்கிறார்கள். பிஜேபியின் மீதும், மோடி லீடர்ஷிப் மீதும், ஆர்எஸ்எஸ் மீதும் மக்கள் நம்பிக்கை இழக்கவில்லைன்னு அவசர அவசரமா எல்லாரும் ஒரே மாதிரி குரல்ல பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனா உண்மையான நிலவரம் அதுவா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாக இல்லை. ராகுல் காந்தியினுடைய எஃபெக்ட் பிஜேபி, ஆர்எஸ்எஸ், மோடி எல்லாரையும் தூங்காம வேலை செய்ய வச்சிருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா, அந்த அளவுக்கு ஹரியானாவிலயும், மகாராஷ்டிராவிலயும் களத்துல இறங்கி இருக்கிற எல்லா ஆயுதத்தையும் பயன்படுத்தி வேலை செஞ்சிருக்கிறாங்க. முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் தங்களுடைய ஊழியர்கள வச்சு டோர் டூ டோர் கேம்பெயின் பண்ணி காச இறைச்சு தான் இந்த தேர்தல்ல வந்து ஹரியானாவிலயும், மகாராஷ்டிராவிலயும் வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். அத தாண்டி ஹிந்துத்துவ அடிப்படையில மக்கள் ஓட்டு போட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாக அது கிடையாது. ஒருபுறம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தின் மீதான சந்தேகங்கள் இன்னும் குறையல. அதன் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள்லாம் அப்படியே தான் இருக்கிறது. பல இடங்கள்ல அதன் மீது புகார்கள் ஆதாரத்தோட இருக்கிறது. ஆனாலும் உச்சநீதிமன்றமோ, இல்ல தேர்தல் ஆணையமோ அத சட்டப்பண்ணிக்கிறதே கிடையாது அப்படிங்கிறத தான் பார்க்கிறோம். மீண்டும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இல்லாம வாக்குப்பதிவு சீட்டு முறைக்கு போகணும் அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில தாக்கல் செய்த ஒரு பொதுநல மனுவ வந்து தள்ளுபடி பண்ணியிருக்கிறது உச்சநீதிமன்றம். என்ன காரணத்த சொல்லியிருக்கிறாங்கன்னா, நீங்க வெற்றி பெற்றா அங்க வந்து எதுவும் நடக்கல. நீங்க தோல்வி அடைஞ்ச உடனேயே அங்க வந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில முறைகேடா? அப்படிங்கிற ஒரு கேள்விய கேட்டிருக்கிறாங்க. இதுல இங்க என்ன கொஸ்டின் அப்படின்னா, எல்லா இடங்களிலும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் முறைகேடாக பயன்படுத்தப்படவில்லை அப்படிங்கிறது தான் எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. சில இடங்கள்ல தான் அப்படி பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறதையும் சில ஆதாரங்களோடு சொல்றாங்க. எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா, காலையில 8 மணிக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் வந்து ஆன் பண்ணப்படுது. 100% பேட்டரி பவரோட இருக்கிறது. 12 மணி வரைக்கும் அதே 99, 100 1% தான் குறைஞ்சிருக்கு அப்படின்னா, அது எப்படி ஒரு மொபைல் ஃபோன் காலையில ஆன் பண்ணீங்க அப்படின்னா, 3, 4 மணி நேரத்தில குறைஞ்சது 30, 40% குறையும். ஆனா, மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் குறையவே இல்ல அப்படின்னா, ஒண்ணு அந்த பர்ட்டிகுலர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்த வந்து ஏதாவது முறைகேடாக உள்ள வந்து செட்டிங் பண்ணியிருக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா, புதியதாக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள உள்ள வந்து சேர்த்திருக்கணும். வாக்கு எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது அப்படிங்கிற வந்து ஒரு சந்தேகங்கள ஹரியானா மாநில தேர்தல்ல இருந்தே கிளப்புறாங்க. அதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா, ஒரு சில வாக்குப்பதிவு மையங்கள்ல வந்து ஒட்டுமொத்தமாகவே 50,000 எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா 50,000 வாக்குகள் தான் இருக்குது. அந்த 50,000 வாக்குகள் வந்து பதிவாகி இருக்குது. ஆனா, எண்றப்ப எப்படி வந்து 55,000 வாக்குகள் வருது அப்படிங்கிறது தான் முக்கியமான கேள்வி. ஸோ, அந்த இடையில வரக்கூடிய புதிதாக சேர்க்கக்கூடிய வாக்குகள்லாம் எங்கிருந்து வந்துச்சு? யார் ஓட்டு போட்டா? அதுல எந்த மெஷின்ல இருந்து அது வந்தது? அப்படிங்கிற இன்றைக்கு வந்து பொதுவாக சாமானிய மக்கள் கேட்கக்கூடிய விஷயமாக இருக்குது. பட் இந்த விஷயத்துக்கெல்லாம் தேர்தல் ஆணையம் வந்து ஒரு முறையான விசாரணை அமைத்து, ஒரு கமிஷன் அமைச்சு, ஒரு டெக்னிக்கல் டீம் அமைச்சு, அத விசாரிச்சா மட்டும் தான் அதுல இருக்கக்கூடிய உண்மைகள் வந்து வெளிவரும். உண்மையிலேயே அதுல பிரச்சனை இருக்கா? இல்லையா? அப்படிங்கிறது வெளிய வரும். தேர்தல் ஆணையம் அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள தயாரிக்கக்கூடிய அந்த ஒன்றிய அரசு நிறுவனத்துல எப்படி பாஜக கட்சியை சார்ந்த 3 இயக்குனர்கள நியமிக்கலாம் அந்த நிறுவனம். அப்படி இருக்கிறப்ப இது எப்படி வந்து பாரபட்சம் இல்லாம வந்து நடக்கும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். இத தாண்டி பார்த்தீங்கன்னா, அந்த மகாராஷ்டிரா மாநிலத்தில தேர்தல் தேதி அறிவிச்ச அந்த காலகட்டத்திலேயே சிவசேனா கட்சியில இருக்கக்கூடிய சஞ்சய் ராவத் வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சாரு. என்னன்னா, கிட்டத்தட்ட ஒவ்வொரு தொகுதியிலும் 10,000த்துக்கும் அதிகமான வாக்காளர்களுடைய விவரங்கள வந்து தேர்தல் ஆணையம் நீக்கி இருக்கிறது. அதுல வந்து பெரும்பான்மையானது வந்து பிஜேபிக்கு எதிராக ஓட்டு போடக்கூடியவர்களுடைய இது நீக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு. ஹரியானா மாநில தேர்தல்லுமே 30 இடங்களுக்கு மேலாக பிஜேபி வேட்பாளர்கள் வெற்றி பெற்றதனுடைய அந்த வாக்கு வித்தியாசம் அப்படிங்கிறது 10,000 வாக்குகளுக்கு கீழ தான். 32 வாக்குலலாம் ஒருத்தர் வெற்றி பெற்றாரு அப்படிங்கிறது. ஒருவேள அந்த மாநிலத்த பொறுத்தவரைக்கும் அதிருப்தி வேட்பாளர்கள்ன்னு ஓட்ட பிரிச்ச கதையும் இருக்குது. பட் பல இடங்கள்ல இது எப்படி ஒரே மாதிரியான மார்ஜின்ல வந்து பிஜேபி வேட்பாளர்கள் வந்து வெற்றி பெறுறாங்க அப்படிங்கிற சந்தேகங்களும் வருது. ஸோ இப்படி ஒரு சந்தேகங்கள் வருது அப்படின்னா, அந்த சந்தேகத்த பூர்த்தி செய்யக்கூடிய வேலை வந்து நிச்சயமாக தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கு. ஸோ இந்த மாரி ஆதாரங்கள்லாம் வந்து அவர்கள் வந்து சமர்ப்பிச்சு, அதனுடைய விஷயங்கள வந்து வெளிக்கொண்டு வர வேண்டிய கடமை வந்து ஒன்றிய அரசுக்கும் இருக்குது, உச்சநீதிமன்றத்துக்கும் இருக்குது, தேர்தல் ஆணையத்துக்கும் இருக்கிறது அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்ல. ஆனாலும் திரும்பவும் பல விஷயங்கள் வந்து அப்படியே மறுக்கப்படுவதில் தான்
சந்தேகங்கள கிளப்புது. ஸோ இந்த இடத்துல ராகுல் காந்தி அவர்கள் இன்றைக்கு அரசியல் சாசன தினம். ராகுல் காந்தி அவர்கள் பேசிய பேச்சு வந்து ஒரு ஊக்கம் கொடுக்கக்கூடிய பேச்சாக தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மகாராஷ்டிரா தேர்தல்ல வெற்றி பெற்றுட்டோம். அ காங்கிரஸ் தோல்விய சந்திச்சுச்சு. அவ்வளோதான் காங்கிரஸ் ஒண்ணுமில்லாம போச்சு. காங்கிரஸ் கூட சேர்ந்திருக்கக்கூடிய கட்சிகளுடைய எதிர்காலம் அம்புட்டு தான் அப்படின்னு மோடி பிரச்சாரம் பண்ணாலும், நான் பேசிக் கொண்டிருப்பதை ஒரு நாளும் நிறுத்தப் போவதில்லை. நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு ராகுல் காந்தி தன்னுடைய உறுதித்தன்மைய இதிலயும் காட்டியிருக்கிறாரு. 3000 வருஷமாக இந்திய மக்கள, குறிப்பாக எஸ்சி, எஸ்டி, ஓபிசி பிரிவின மக்கள முன்னேற விடாம ஒரு சுவரு தடுத்துக்கிட்டு இருக்குது. அந்த சுவத்துக்கு மேலும் சிமெண்ட்ட ஊத்தி ஸ்திரப்படுத்துறது தான் மோடி, பிஜேபி, ஆர்எஸ்எஸ் வந்து. ஆனா, நான் அவர்களுக்கு ஆதரவாக பேச தான் செய்வேன். அப்படிங்கிறத அடிச்சு நொறுக்கியிருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம். இந்த அரசியலமைப்பு சட்டத்த பாதுகாக்கணும். சம்விதான் ரக்ஷாக் அபியான் அப்படிங்கிற ஒரு ஒரு மூவ்மெண்ட்டையே ராகுல் காந்தி தொடர்ந்து நடத்திக்கிட்டு வராரு. எல்லா இடங்கள்லயும் போய் அத பத்தின ஒரு மீட்டிங் போட்டு, அத அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய விவரங்களையும், அதிகாரங்களையும், உரிமைகளையும் விளக்கி மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டு வராரு. அது போக சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறார். 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல 400 இடங்கள்ல வெற்றி பெற்று நிச்சயமாக நாங்க ஆட்சிய பிடிச்சு அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள வந்து நாங்க திருத்துவோம் அப்படின்னு கனவு கோட்டை கட்டிக்கிட்டு இருந்தது தான் ஆர்எஸ்எஸும், பிஜேபியும். அந்த கனவுல சுக்குநூறா மண்ணள்ளி போட்டு அத தகர்த்தது ராகுல் காந்தியினுடைய முன்னெடுப்பு அப்படின்னு சொன்னா, அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இருக்க முடியாது. இன்றளவும் பிஜேபியும், ஆர்எஸ்எஸும் உள்ளுக்குள்ள நடுநடுங்கி போய் தான் இருக்கிறாங்க. காரணம் மகாராஷ்டிராவுல பிஜேபி வெற்றி பெற்றதற்கு பின்னணியில ஹிந்துத்துவ அப்படிங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது. கிட்டத்தட்ட பெண்கள் மத்தியில 6% வாக்குகள் வந்து அதிவேகமாக பதிவாகி இருக்கிறது. அதுவும் எதனால அப்படின்னா, பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமை தொகையின் அடிப்படையில தான். தமிழ்நாட்டுல தொடங்குன அந்த பெண்கள் உரிமை தொகை அப்படிங்கிற திட்டம் இன்றைக்கு இந்தியா முழுக்க பரவி ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்திட்டு இருக்கு. ஜம்மு காஷ்மீர்லயும், ஜார்க்கண்ட்லயும் இந்தியா கூட்டணி வெற்றி பெற செய்றதும் அதே விஷயம் தான். ஹரியானாவிலயும், மகாராஷ்டிராவிலயும், மத்திய பிரதேசத்திலயும், சத்தீஸ்கர்லயும், ராஜஸ்தான்லயும் பிஜேபி வெற்றி பெற செய்வதற்கு ஒரு முக்கிய காரணியாக இருந்தது. அந்த பெண்கள் அடிப்படையில கொடுக்கக்கூடிய, அந்த பெண்களுக்கான முன்னேற்றத்திற்கான கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம் தான். அத தாண்டி பிஜேபி ஒண்ணும் ஐடியாலாஜிக்கலாவோ, இல்ல மோடி அப்படிங்கிற ஒரு நபருக்காகவோ ஓட்டு போட்டு ஜெயிக்கல. ஏன்னா, மோடி அப்படிங்கிற ஒரு நபர் ஒண்ணும் பெருசா ஒண்ணும் மக்களுடைய நன்மைகளுக்கோ, இல்ல சாமானியர்களுடைய முன்னேற்றத்திற்கோ எதையும் செஞ்சு கிழிக்கல. மோடி அப்படிங்கிற ஒரு வசீகரத்துக்காகவே மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. இன்ஃபாக்ட் மோடி வந்து ஒரு பொய்யர். மோடி வந்து பொய் தான் பேசுவாரு, அள்ளி விடுவாரு. ஆனா எதுவும் செய்ய மாட்டாரு. ஆட்சிய பிடிக்கிறதுக்கு கண்ட பொய்யெல்லாம் சொல்லி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம், அவருக்கு சம்மந்தப்பட்ட பெரிய பெரிய தொழிலதிபர்களுக்கு ஆதரவாக தான் அவர் செயல்படுவாரு. சாமானிய மக்கள்ட்ட இருந்து வரி மூலமாக அவர்களுடைய வருமானத்த உறிஞ்சி எடுத்து பெரும் பணக்காரர்கள வாழ வைக்கிறது தான் அவருடைய வேலை அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கிட்டதுனால தான் 4,00,000 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெறுவார், 5,00,000 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெறுவார் வாரணாசியில அப்படின்ற அந்த இடத்திலேயே 1,50,000க்கும் கீழ தான் மோடியால ஜெயிக்க முடிஞ்சுச்சு. ஏன் 240க்குள்ளேயே சுருங்குனதுக்கும் அதுதான் காரணம். இன்றைக்கும் இந்தியா முழுக்க மோடி, பாஜகவுக்கு எதிரான ஆன்டி இன்கும்பன்சி அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கிறது. அதனால தான் ஒவ்வொரு தேர்தல்லயும் பாஜக வந்து இருக்கக்கூடிய அனைத்து ஆயுதங்களையும் கையில எடுத்துக்கிட்டு போய் தேர்தல சந்திக்கிறாங்க. மாறாக காங்கிரஸ் கட்சிட்ட பணம் கிடையாது. அவர்கள் தலைவர்கள் மீது வழக்குகள் இருக்கிறது. அந்த கட்சிக்குள்ள பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லார் மேலயும் வழக்க போட்டு அந்த கட்சிய உடைச்சு வச்சிருக்கிறது பாஜக. கூட்டணி கட்சிகள உடைச்சிருக்கிறது பாஜக. ஏன் ஏக்நாத் ஷிண்டேயும், அஜித் பவாரும் வழக்கு போட்டு தான் அமலாக்கத்துறைய வச்சு தான் அவங்க வந்து அந்த கட்சிய உடைக்க வச்சு அவர்கள பிரிச்சு கூட்டிட்டு வந்தாங்க. உண்மையாகவே மக்கள் மத்தியில செல்வாக்கு இருக்குன்னா, எந்த வேலையுமே செய்யாம பிஜேபி வந்து தன்னந்தனியாக நின்னு வெற்றி பெற்றிருக்கணும். இன்றைக்கு இந்தியா முழுக்க ஒன்றியத்திலும் சரி, பல மாநிலங்கள்லயும் சரி, பிஜேபி வந்து கூட்டணிகளுடைய தயவுகள் இல்லாம அவர்களால ஆட்சியே பண்ண முடியாது அப்படிங்கிற இடத்துக்கு தள்ளுனதே இந்தியா கூட்டணி. குறிப்பாக ராகுல் காந்தியினுடைய பிரச்சாரம் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. மோடி சர்க்கார், பிஜேபி சர்க்கார், ஹிந்து சர்க்கார் அப்படின்னு சொன்ன பிஜேபிக்காரர்கள் இன்றைக்கு என்டிஏ, மகாயுதி அப்படின்னு சொல்ற அளவுக்கு இறங்கியிருக்கிறார்களேயானால், அதற்கு முக்கிய காரணம் இந்தியா கூட்டணியினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை குறிச்சதான ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம். அது மட்டும் இல்ல, இந்த மோடி மாடல் ஒரு பொய்யான மாடல், ஒரு ஃப்ராட் மாடல் அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா, இப்ப வரைக்க வேலைவாய்ப்புகள் உருவாகல. பெட்ரோல், டீசல் ரூ. 50க்கு கீழ வரல. இந்தியாவுக்கு நிகரான டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினுடைய மதிப்பு இன்னும் குறையல. விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் வந்து தலைகீழாக மாறல. இன்ஃபாக்ட் வந்து வேற மாதிரி தலைகீழா தான் மாறியிருக்கே தவிர, உருப்படியா மாறல அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம்.
ஸோ இத குறிச்சு தொடர்ந்து பேசலாம். இத குறிச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.